தமது செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். ரூத்தின் சரித்திரத்தில் பார்க்கும் பொழுது 10 ஆண்டுகளில் ஒரு குடும்பம் சின்ன பின்னமாய் போனதை பார்க்க முடியும். நகோமி அந்த அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை குறித்து அதிகமா அந்த போக்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. பெத்லெகேமில் இருக்கிறார்கள். கணவன், மனைவி, 2 ஆண் குழந்தைகள். அங்கு பஞ்சம் வருகிற சூழ்நிலை வந்ததினாலே மோவாப் தேசத்திற்கு போகிறார்கள். 2 ஆண் பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறார்கள். நடந்ததென கணவன் இறக்கிறார். அடுத்து தொடர்ந்து தன்னுடைய 2 பிள்ளைகளும் இறக்கிறார்கள். 2 இளம் விதவைகள் அந்த வீட்டில் வந்து விட்டார்கள். 2 மருமக்கள் விதவைகளானாலும் எல்லாவற்றையும் இழந்தவுடன் அந்த நகோமி தன்னுடைய தேசத்திற்கு வர முடிய பிரயாணப்படுகிறார்கள். ஏன்? பெத்லெகேமிலே ஆண்டவருடைய கரம் நன்மையானதை செய்கிறது என்பதை கேள்விப்பட்டு பேக் டு பெத்லெகேம் வந்து சேரும் பொழுது 2 மருமகள் ஒருவள் போய்விட்டால் இன்னொருவள் கூட வருவேன் என்று சொல்கிறார். அவள் பேர் தான் ரூத். நீர் எங்கே போனாலும் அங்கு கூட வருவேன், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அந்த ரூத் பெத்லெகேமுக்கு வரும் பொழுது அவள் வேலைக்கு போகிற இடத்துல அந்த எஜமான் சொன்ன வார்த்தைகள் தான் இவைகள். அது தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் நீ வந்திருக்கிறபடினால் அந்த கர்த்தராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இளம் வயதிலே கணவனை இழந்து விதவையான ஒரு சூழ்நிலை, எதிர்காலம் கேள்விக்குறி, தேசம் புதிது, ஜனங்கள் புதிது, பழக்க வழக்கங்கள் எல்லாமே புதிதாக இருக்கிறது. ஆனால் பழையவில் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு செட்டைகளில் வந்ததனால் ஆண்டவர் அதை பார்த்தார். நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து ஆசீர்வதித்து அந்த சந்ததியிலே இயேசுவானவர் வருகிறதை அழகாக வேதம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள். இதெல்லாம் நடக்கக்கூடுமா? கேட்கலாம். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்றே நாம் அவருடைய செட்டைகளின்குள் வந்துவிட வேண்டும். ஆண்டுடைய பாதுகாப்பிற்குள்ளே, அவருடைய நிழலிலே, அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே, அவருடைய காணியாட்சிக்குள்ளே, தொழுவத்திற்குள்ளே வந்துவிட்டோமானால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். செட்டைகளுக்கு வெளியே இருப்போம் என்று சொன்னால் பாதுகாப்பு கிடையாது. அதுதானே உண்மை. ஒரு அழகான குடும்பம், கணவன் மனைவி, நல்ல ஒரு ஆரம்பம், 6 குழந்தைகள் அவர்கள் பிறக்கிறார்கள். ஆனால் மன வருத்தங்கள் வந்து கணவன் மனைவி பிரிகிறார்கள். பிள்ளைகளின் பாடு பெரிதாய் போய்விடுகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. பிள்ளைகளை படித்து ஆளாக்க வேண்டும். கணவன் அவர் பாட்டு போய்விட்டார். இந்த தாய் அத்தனை பிள்ளைகளையும் பராமரிக்க வேண்டிய ஒரு நிலைமை. அழுது கொண்டே இருக்கிறார். விடுந்தளவு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கான காரியத்தை பண்ணி கொடுக்கிறார். அதுல கடைசி பையன் ஒரு இடத்தில் போன குட்டி பையன் தான். ஆனால் அங்கு ஒரு சண்டே ஸ்கூல் போன இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். இயேசுவின் அன்பு அந்த சிறு உள்ளத்தை நிரப்புகிறது. அதோடு மட்டுமல்ல, தன்னுடைய தாயிடம் வந்து சொல்லுகிறான். ஏசப்பாட்ட கேட்டா சூழ்நிலை மாற்றுவாராம், கொடுப்பாராம் அப்படின்னு சொல்லி. அந்த தாய் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த சிறு பையனோ ஜெபிப்பான், சில பாடல்களை பாடுவான். இந்த காரியங்கள் போக போக இந்த சிறு பையன் ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்க ஆரம்பித்தார். உடனே தாய் ஒரு நாள் முடிவெடுக்க ஆரம்பித்தார்கள். நான் குறி சொல்லுகிறேன், என்னென்னமோ சடங்கு காரியங்கள் எல்லாம் செய்து முடிக்கிறேன். ஆனாலும் என் குடும்பம் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போய் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க. பலவீனம், வியாதிகள், போராட்டம், நிம்மதி இல்ல. இப்படிப்பட்ட போராட்டத்துல எத்தனை நாட்கள் தான் இருப்பது? ஏன் அந்த இயேசுவை நானும் தேடக்கூடாது என்று சொல்லி அந்த இயேசுவை தேடி அவருடைய செட்டைகளின் கீழே வருகிறார்கள். நடந்தது என்ன? கர்த்தர் ஒரு தெய்வீக சமாதானத்தை முதலாவது அந்த தாய்க்கு கொடுக்கிறார். ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்ல, பிரிந்து போன கணவன் தேடி வருகிறான். குடும்பம் மீண்டுமாய் கட்டப்படுகிறது. பிள்ளைகள் அத்தனை பேரும் நல்ல பள்ளிகளிலே படிக்க வைத்து ஆளாக்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படிய முழு குடும்பமே இன்னைக்கு ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள். பழையவர் எல்லாவற்றை தூக்கி போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அடைக்கலமா வந்தார்கள். அத்தனையும் அவர் புதிதாக்கி கொடுத்தார். அத்தனை காரியங்களிலும் அற்புதங்கள் நடந்தது. ஆண்டுடைய கரம் பலத்த காரியங்களை செய்தது. எங்கிருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டால் போதும், உடனே கூப்பிடுற சத்தத்துக்கு செவி கொடுப்பார். அவரிடம் கிட்டிச் சேருங்கள். ஆண்டவரை முன்பாக வையுங்கள். எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாய் முடிப்பார். ஜெபிப்பும். அன்பின் தகப்பன், இந்த புதிய நாளை கொடுத்ததற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பழையவில் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு இருந்த இடத்துல உட்கார்ந்து அழுது கொண்டு இப்படி ஆகிவிட்டதே நிலைமை என்று சொல்லி புலம்போதெல்லாம் விட்டுவிட்டு உம்மை பார்த்து முன்பாக உம்மை வைத்து உம்மை சார்ந்து கொள்ள உம்முடைய செட்டைகளின் கீழ் வரும்படியாக உதவி செய்யுங்க. அநேக நேரம் உடைய செட்டைகளின் நிழலை விட்டு அந்த பாதுகாப்போடு தூரமாய் போகிறோம். அதனால்தான் பாதிப்பு.
கோழி தன் குஞ்சுகளை எவ்வளவு அழகாய் சட்டைகளால் மூடி பாதுகாத்துக் கொள்கிறது, அவ்வண்ணமாகவே நீர் எங்களை பாதுகாக்க வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம், பாதுகாக்க போவதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒருவேளை சட்டைகளின் நிழலில் இல்லாமல் வெளியே இருப்பார்கள் சொன்னால் அவர்களும் இந்த சட்டைகளுக்குள்ளே வரத்தக்கதாய், சட்டைகளின் நிழலில் வந்து தஞ்சம் அடையத்தக்கதாய் சட்டைகளின் கீழே அவர்களையும் கொண்டு வருவீராக. சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றிக் கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, பலவீனங்களை மாற்றுங்க, தோல்விகளை ஜெயமாக்குங்க. தோற்று போயிட்டு எனக்கு இது கிடைக்கல, எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அதையே நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த புலம்பலை தூக்கி போட்டு விட்டு இன்னும் தொடர்ந்து ஓட வேண்டும், ஓட உதவி செய்யுங்க. சார்ந்து கொள்ளட்டும். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பழையவைகளிலே உட்காராமல், பழைய காரியங்களிலே போராடாமல் அவைகளை விட்டு விட்டு ஆண்டவர் சமூகத்தில் சட்டைகளுக்குள் வாங்க. ஆண்டவராலே நிறைவான பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதை நீங்கள் காண்பீர்கள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.